ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்கே ஃபேமிலி விலாக்ஸ். இந்த வீடியோ போன வாரம் வியாழக்கிழமை எடுத்தது. இப்போ தான் எடிட் பண்ண முடிஞ்சது. கொஞ்சம் உடம்பு சரியில்லை. வியாழக்கிழமை எங்களுக்கு எப்படி போச்சு அப்படின்றத இந்த விலாகில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டன் கிளிக் பண்ணுங்கள். அப்போ நான் வீடியோ போட்டதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். வீடியோவாக மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க. வாங்க இப்போ விலாகை கண்டினியூ பண்ணலாம். காலையில் ஒரு 5:30க்கெலாம் எந்திரிச்சு சமையல் வேலையை பார்க்கணும் அப்படின்றதுக்காக ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சமையல் வேலையை பார்த்துட்ருக்கேன். உங்களோட வெயிட் அப்டேட் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சிலர் கேட்குறாங்க. எனக்கு வந்து கொஞ்சம் கால் வலி இருக்குது அப்படின்றனால என்னால் சரியாக ஒர்க் அவுட் பண்ண முடியல. கால் வலிக்காக டேப்லெட்ஸ் எடுத்துகிட்ருக்கேன். லாஸ்ட் ஒரு 3 டேஸாக என்னால் சுத்தமாக நடக்கவே முடியல. அந்தளவுக்கு பெயின் இருக்குது. அந்த பெயினோட தான் வீட்டு வேலை எல்லாமே செஞ்சிட்ருக்கேன். பெயின் கொஞ்சம் சரியாகட்டும். நான் அதுக்கப்புறமா வந்து என்னோடய வெயிட் அப்டேட் பண்ணுறேன். நான் என்ன ஃபுட் எடுத்துக்கிறேன் அந்த மாதிரி வீடியோஸ் வந்து நான் ரெகுலராக அப்லோட் பண்ணுறேன். சரியாக இப்போ என்னால் லாங் வீடியோ கூட கொடுக்க முடியல. வீட்டு வேலையை தவிர வேறு எந்த வேலையும் என்னால் பண்ண முடியல. ஏன்னா 10 மினிட்ஸ்க்கு மேலே நின்றேன் அப்படின்னா கால் ரொம்ப குடைச்சல் எடுத்துக்குது. இந்த வீடியோவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அப்லோட் பண்ணலாமா வேணாமான்னு யோசிச்சுட்டே இருந்துட்டு சரி ஓகே ரீசன் சொல்கிறதுக்காக நாச்சும் அப்லோட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோ எடிட் பண்ணிட்டு இருக்கேன். அந்த அன்னைக்கு காலையில் எந்திரிச்சு சாதம் அடிக்கிறதுக்கு மண்பானையில் தண்ணி வச்சுருக்கேன். அரிசியும் ஊற வச்சாச்சு. அன்றைக்கி வந்து சாம்பார் தான் வச்சேன். அதனால் பருப்பு வந்து குக்கரில் வச்சுருக்கேன். பருப்பு விசில் வந்ததும் நம்ம வந்து சாம்பாருக்கு தாளிச்சு விடணும். அந்த கேப்பில் காயெல்லாம் வெட்டி வச்சிடலாம் அப்படின்ட்டு அந்த வேலையை பார்த்துட்டு இருந்தேன். சமையல் வேலையை பார்த்துட்டே பிள்ளைங்களுக்கு மால்ட்டும் ஆற்றி வச்சுட்டேன். 7 மணிக்குள்ளே ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிச்சிருவேன். சாதம் ரெடி ஆயிடுச்சு, வடித்து விட்ருக்கேன். சாம்பாரும் ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இன்றைக்கி காய் பார்த்திங்க அப்படின்னா வெண்டைக்காய் பொரியல் தான் பண்ண போகிறேன். சாம்பார் ரெடி ஆகிறதுக்குள்ளே காயுமே கட் பண்ணி வச்சுட்டேன். எப்போவும் காய் வந்து நின்றுட்டே கட் பண்ணுவேன். இன்றைக்கி நிற்க முடியல அப்படின்றனால உட்காந்து தான் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். பிள்ளைங்களுக்கு காலையில் எந்திரிச்சு ப்ரஷ் பண்ணிவிட்டு தண்ணி கொடுத்துட்டு அதுக்கப்புறமா மால்ட்டு கொடுங்க அப்படின்னு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. கண்மணி வந்து தண்ணி குடிச்சிட்டு அதுக்கப்புறமா தான் என்கிட்ட மால்ட்டு கேட்பா. மால்ட்டை குடிச்சிட்டு பிள்ளைங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வரதுக்குள்ளே டிஃபன் பாக்ஸ் பேக் பண்ணிட்டேன். சாதத்து கூட கொஞ்சமாக நெய் சாம்பார் ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி ஆற வச்சு டிஃபன் பாக்ஸில் பேக் பண்ணியிருக்கேன். காய்க்கு வெண்டைக்காய் ஃப்ரை வச்சுருக்கேன். ஸ்நாக்ஸுக்கு கண்மணி வந்து கிரேப்ஸ் சாப்பிட மாட்டான். அதனால் அவளுக்கு வந்து மாதுளம்பழம் வச்சுருக்கேன். கயலுக்கு வந்து கிரேப்ஸ் வச்சுருக்கேன். காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு தோசை ஊற்றி கொடுத்தேன். சாப்பிட்டுட்டு இருக்காங்க ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து. கையிலும் கண்மணியும் இப்போல்லாம் கொஞ்சம் சீக்கிரமே ரெடி ஆகிடுறாங்க. முன்னெல்லாம் 7:30க்கு தான் வெளியவே வருவாங்க. இப்போல்லாம் வந்து 7-7:15க்குலாம் வந்து குளிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துடுறாங்க. ஆனால் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்றதுக்கு மட்டும்தான் 1/2 மணி நேரம் சாலிடாக எடுத்துக்கிறாங்க. மணி 7:30 மணி 7:45 அப்படின்னு நம்ம வந்து சொல்லிக்கிட்டே இருக்கணும் டைமை. 8 மணிக்கு வேன் வந்துடும். 7:45 வரைக்கும் சாப்பிடுங்கன்னு கொஞ்சம் துணத்திட்டே இருந்தோம்னா டக்குன்னு 7:45க்குள்ளே சாப்பிட்ருவாங்க. அதுக்கப்புறம் தலையை சீவிட்டு ஷூவை போட்டு போகிறதுக்கு கரெக்டாக இருக்கும். லஞ்ச் பேக் எடுத்துட்டு போ. இப்பதான் வருதா? பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போனதுக்கப்புறம் எப்போவும் வீட்டில் இருக்க வேலையை முடிச்சுட்டு அப்படியே ஒர்க் அவுட் பண்ணுவேன். இன்றைக்கி வந்து ஒர்க் அவுட் பண்ணலை. அந்த அளவுக்கு தெம்பு இல்லை. வலியோடு நம்ம வந்து ஒர்க் அவுட் பண்ணி வலியை வந்து மேலும் எச்சாக்க வேணாம் அப்படின்றதுக்காக ஒர்க் அவுட்டை வந்து ஸ்கிப் பண்ணிட்டேன். நானும் ரெஃப்ரெஷ் ஆகிட்டு பிரேக்ஃபாஸ்ட்லாம் சாப்பிட்டு கீழே கடைக்கு வந்துட்டேன். இன்றைக்கி வந்து கடையில் கொஞ்சம் வேலை இருந்தது. உளுந்தங்களிக்கு வறுக்க வேண்டியது, கருப்பு கவுனிக்கு வறுக்க வேண்டியது அப்படின்னு வறுக்கிற ஒர்க் இருந்தது. இன்றைக்கி டே ஃபுல்லாக வந்து கொஞ்சம் ஆஃபீஸ்லேயே தான் போச்சு. போன வாரம் ஃபுல்லாகவே வந்து ராஜேஷ் கிச்சனில் ரொம்ப பிஸியாக தான் இருந்தது ஒர்க்கு. ஆர்டர்ஸ் எல்லாமே நல்லா வந்துட்டு இருந்தது. கருப்பு கவுனி உளுந்தங்களி வந்து மாற்றி ரெடி பண்ணுற மாதிரி இருந்தது. கருப்பு கவுனி மிக்ஸ்லாம் வந்து 4 நாளைக்கு ஒரு தடவை ஃப்ரெஷ் பேட்ச் ரெடி பண்ணிகிட்டு இருக்கோம். இப்போ ஒரு பேட்சுக்கு வறுக்கிறோம் அப்படின்னா அடுத்த பேட்சுக்கு வந்து இப்போவே ஆர்டர் பண்ணிடுவோம். இந்த இது காலியாகிறதுக்கு முன்னாடியே அடுத்த பேட்ச் ரெடி பண்ணவும் ஸ்டார்ட் பண்ணிடுவோம். ஏன்னா அந்தளவுக்கு பெண்டிங் வைக்காமல் போடணும் அப்படின்றதுக்காக. அந்த அன்னைக்கு பேக் டு பேக் ஒர்க் இருந்தது. கருப்பு உளுந்தங்களிக்கு வறுத்து முடிச்சுட்டு அப்படியே கருப்பு கவுனிக்கும் ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ராஜேஷ் கிச்சன் ப்ராடக்ட் வாங்கி ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் கொடுத்துருக்க வாட்ஸ்அப் நம்பர், அப்படி இல்லாட்டி நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். www.rajeskitchen.in இந்த வெப்சைட்லேயும் நீங்கள் ஆர்டர் பண்ணிக்கலாம். பேக் டு பேக் வறுத்தது கொஞ்சம் கசகசன்னு இருந்தது. போய் வந்து ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வந்துட்டேன். ஈவினிங் வந்து கொரியர் செக் பண்ணலாம் அப்படின்ட்டு செக் பண்ணிகிட்ருக்கோம். அம்பிகா பிளாக் பவுடர், மணிகண்டன் குளியல் பொடி, ரெட் பனானா, ஏபிசி அரை. எதுல இருந்து நீங்க அதுதான் நிக்கிறேன். நான் நோட்டை வச்சுட்டே இருக்கேன்.
பிள்ளைங்க ஸ்கூல்லேருந்து வந்ததும் அவங்களும் குளிச்சு ரெடி ஆகிட்டாங்க. சரி வாங்க பண்ணப்பட்டிக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணப்பட்டிக்கு கிளம்பிட்டோம் அம்மா வீட்டுக்கு. அம்மா வீட்டுக்கு எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2-3 நாளாக மகிழினி காலையில் வந்து வீடியோ கால் கூப்பிட்டு ராஜாத்தி ராஜாத்தி அப்படின்னு கூப்பிட்டுக்கிட்டே இருக்கா என்னை வாத்த வாத்த அப்படின்னு. சும்மாவே அவங்க வீட்லேயே புலம்பிகிட்டே இருக்காளாம் ராஜாத்தி ராஜாத்தின்னு. சரி போயிட்டு வந்துடலாம் அப்படின்ட்டு கிளம்பிட்டோம். இந்த புள்ள தண்ணியில் விளையாண்டுட்டு இருக்கு, ஒருத்தர் கண்டுக்காம புள்ள எங்க போகுது எங்க வருது எதையும் பார்க்கறது இல்ல. ஆமா சாமி. ஓடிப்போ, புள்ள வெளியே தண்ணியில விளையாண்டுட்டு இருக்கு. பிள்ளைகளை கண்டுக்கிறீங்களா? பிள்ளை எங்கேயாவது போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? வரியா தங்கம்? போலாமா? நம்ம இன்னைக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு போறோம். நைட் வந்து கூப்பிட்டு தங்கம் போலாமா சாமி அத்தை வீட்டுக்கு? நம்ம வீட்டுக்கு போயிடலாம். மொட்டை மாடி பேர்ல போயிடலாம். விளையாடலாமா? விளையாடக்கூடாதுல்ல, தண்ணிக்கு போகாத சாமி. நீ வாட்டுக்கு வெளியே வந்துட்ட, யாருமே இல்லை, ரோட்டுக்கெலாம் போயிட்டேன்னா என்ன பண்ணுவ? போகக்கூடாது, வெளியே வரக்கூடாது சரியா? அம்மா இல்லாமல் வெளியே வரக்கூடாது. யார் சாமி அடிச்சா உன்ன? அம்மாவா அடிச்சா? அம்மா தாத்தாவும் அடிச்சாரா உன்ன? அஜி அடிச்சுச்சா உன்ன? பாப்பா எப்படி அழுகும்? ராஜாத்தி அத்தைட்ட சொல்றேன்னு எப்படி அழுவ? இப்ப நான் அடிக்கிட்டா அடிச்சா அப்புறம் அழுவியா? அடிக்கிட்டா அடிக்கிட்டா சொல்லு அத்தை சொல்லு. நான் போகும்போது தண்ணியில் விளாண்டுட்டு இருந்தா, தண்ணியிலலாம் விளையாடக்கூடாது பாப்பா அப்படின்னு சொன்னோன்னே சரின்னு கேட்டுக்கிட்டா. அவங்க வீட்டில் யாராவது மிரட்டினாங்க அடித்தாங்க அப்படின்னா நான் ராஜாத்திட்ட சொல்லித்தரேன் அப்படின்னு வந்து உட்காந்து அழுவாலாம். 4:30க்கு தான் போனோம். எங்களால் வந்து ரொம்ப நேரம் மகிழினி கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. போயிட்டு ஒரு 1 ஹவர்லேயே கிளம்பிட்டோம். சரி சனி ஞாயிறு லீவில் கூட போய்க்கலாம் அப்படின்னு நினச்சோம். பட் ஆனால் கால் வலி ரொம்ப இருந்தனால என்னால் சனி ஞாயிறு லீவ்லேயும் போக முடியல. அத்தை கூட வரியான்னு கேட்டதுக்கு வரமாட்டேன்னு வேற சொல்லிட்டா. நீ வரலன்ட்டா அவங்க கிளம்பிட்டாங்க. கிள்ளி வச்சிருச்சா? போ கூட சேர்த்து எடுத்துட்டு போறா. ஏ பாய் சொல்லுப்ல. அங்க வார அது கொத்த வச்சு அடிக்க வராடி. வா மகிமா வா வந்து உட்கார் வா. லேட் ஆச்சு அப்படின்னு கிளம்பிட்டோம். இந்த வீடியோ கொஞ்சம் சின்ன வீடியோ தான். நாளைக்கு என்னால் வீடியோ போட முடியுமான்னு தெரில. கால் கொஞ்சம் ரெக்கவரி ஆகட்டும். கண்டிப்பாக வீடியோ வந்து ரெகுலராக கொடுக்குறேன். இந்த வீடியோ இதோட முடிஞ்சது. இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய்.